ஹலோ நண்பர்கள் வணக்கம். நான் தான் உங்கள் கணேஷ். சின்ன ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. என்னென்னா, எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கால் வந்தது. அதாவது ஒரு 5 மாதமோ 6 மாதமோ என்னையும் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. நடுவில் ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணும்போது யாரோ தெரிஞ்சவர் தான் கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு என்கிட்ட நல்லா விசாரிப்பார். எப்படி இருக்கீங்க, ஏது இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அப்படி இப்படின்னு விசாரிக்க ஆரம்பித்தார். நானும் இது ஒருத்தர் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்புல பேசிவிட்டு நானும் அவர்கிட்ட கொஞ்சம் நாளாக பேசியிருந்தேன். யாரெல்லாம் தெரியாது, வெறும் நேரில் பார்த்தது கிடையாது. அதனால் அவர்கிட்ட கொஞ்சம் நாளாக பேசியிருந்தேன். அப்பப்போ நடுவில் கால் பண்ணிவிட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க, அப்படி இப்படின்னு விசாரிப்பார். நமக்கும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்புலன்னு சொல்லிவிட்டு நானும் அவர்கிட்ட சரி நல்ல ஒரு ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளாக. அப்படி இருக்கும்போது ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒன்று கண்டுபிடிச்சேன். எப்படின்னா, எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து இந்த வீடியோ இதுவும் இன்னொன்று இருக்குது, அதுவும் சொல்கிறேன். ரெண்டுமே ஒரே இதில் வந்து நிற்கும் பாருங்கள். எங்கள் ஒய்ஃபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு அவங்க கூட படித்தவங்களாம், அவங்களுக்கு கூட படித்தவங்க தான். அவங்களுக்கு வந்து எங்கள் ஒய்ஃபுக்கு கால் பண்ணிவிட்டு விசாரிச்சுன்னு பேசின்னு, அவங்ககிட்ட இதேமாதிரி விசாரிச்சுன்னு கால் பண்ணி பேசின்னு நல்லா இருக்கியா அப்படி இப்படின்னு டீட்டெயிலாம் கேட்டுட்டு கொஞ்சம் நாளாக இருந்தாங்க. இருக்கும்போது அவங்கக்கிட்ட வந்து எங்கள் ஒய்ஃப்கிட்ட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போன வாரத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், எங்கள் ஆஃபீஸில் சார் இருக்காங்க, நேரில் உட்காந்து பேசலாம், நல்லா நிறைய பணம் பார்க்கலாம், அதில் நல்ல பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டாங்க. எங்கள் ஒய்ஃபும் பிஸ்னஸ் எதுனா பிஸ்னஸ் ஏது பிஸ்னஸ் எல்லாம் கேட்டாங்க. நிறைய கம்பெனிக்கு பேர்லாம் கேட்டு சொல்லும் போது அவங்ககிட்ட கேட்கும்போது அதெல்லாம் சொல்லவே இல்லை. இது வந்து நல்ல ஒரு ஆஃபீஸு, ஆஃபீஸ் உள்ள தான் ஒர்க்கு, நீ இதை மிஸ் பண்ணுறாத, வந்துடு நேரில் வந்து அட்டன் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க. 2 இடம் சொல்லியிருந்தாங்க, கிண்டி, இன்னொன்று தாம்பரம் சொல்லியிருந்தாங்க போல எங்கள் ஒய்ஃபுக்கிட்ட. நான் எங்கள் ஒய்ஃபை வந்து என்கிட்ட சொல்லாங்க, இந்தமாரி தாம்பரத்தில் இன்டர்வியூ இருக்குது, எங்கள் ஒய்ஃபு கூப்பிட்றாங்கன்னு எங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஒய்ஃபு என்கிட்ட சொல்லும் போது நான் அவங்ககிட்ட சொன்னேன், வேண்டாம் லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். அதேமாரி தான் இப்போ என்கிட்ட ஒருத்தர் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அவரும் என்கிட்ட இப்போ இவ்வளோ நாளாக என்கிட்ட பேசினே இருக்கும்போது எனக்கு திடீர்னு எதாச்சும் நீ கால் பண்ணாப்புல, கால் பண்ணிவிட்டு என்னுடைய பிஸ்னஸ் கொஞ்சம் பெருசாக பண்ண போகிறேன், அதனால் ஆட்கள் எடுக்க போகிறாங்க, நாளைக்கு வரீங்களா, நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு 2 நாள் எங்கள் ஆஃபீஸில் சார் இருப்பாப்புல, கிண்டி வந்துடுறீங்களா பிஸியாக அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாப்புல. என்னது நான் யோசிப்பேன், மனுஷன் கார்லாம் இருக்கார், ஃப்ளைட்டில் அடிக்கடி வெளிநாடு போகிறேன்றாரு, அப்படி எப்படி அது நல்ல ஏதாவது பிஸ்னஸ் இருக்கும்னு சொல்லி என் மைண்டில் ஒரு இதாச்சு. ஆனாலும் போன வாரத்தில் எங்கள் ஒய்ஃபுக்கு ஆனதுனால இதுவும் ஒரே மாதிரி தான் இருந்தது. அவர் சொன்னதில் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு உங்கள் மிஸ்ஸஸை கூப்பிட்டு வந்துடுங்க, கூப்பிட்டு வரும்போது நீங்கள் ஆல்ரெடி டிசிப்ளினாக சட்டை போடுவீங்க, நான் பார்த்துருக்கேன் உங்கள் ஸ்டேட்டஸ்லாம், அதனால் நாளைக்கு ஷூ மட்டும் போட்டுட்டு கிண்டி வந்துடுங்க. 2 டைம் ஒதுக்கியிருக்காங்க, 2 மணியும் இன்னொரு 4 மணியும் சொல்லிவிட்டு 2 டைம் ஒதுக்கியிருக்காங்க, நீங்கள் எது வரீங்கன்னு சொல்லி கேட்டார். நான் வந்து ஃபஸ்ட்டு சும்மா சரி என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலான்னு 2 மணின்னு சொல்லிட்டேன். 2 மணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஒய்ஃப்கிட்ட கால் பண்ணி அவங்ககிட்ட என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்ட டீட்டெயில் எல்லாமே நான் கேட்டுட்டேன். என்கிட்ட சொன்ன டீட்டெயிலாம் எனக்கு தெரியும். ரெண்டுமே வச்சு பார்க்கும்போது அவங்க 2 பேருமே பேசினது ஒரே ஒரு இது தான், ஒரே ஸ்பீச் தான் பேசியிருக்காங்க 2 பேருமே. ஃபஸ்ட்டு வந்து கால் பண்ணோன்னு பிஸ்னஸுக்கான விஷயமே பேசலை. கொஞ்ச நாளாகவே எங்கள் ஒய்ஃபோட ஃப்ரெண்டுமே அவங்ககிட்ட நல்லா விசாரிச்சுக்கின்னு எப்படி இருக்க, அது இருக்க, நல்லா இருக்கியா அப்படி இப்படின்னு பேசிவிட்டு ஃபைனலாக இந்த பிஸ்னஸை பேசி வச்சுட்டு நேரில் வர வைக்க பிளான் பண்ணாங்க. என்கிட்டையுமே இப்போ அவர் அப்படி தான், எனக்கு யாருன்னே தெரியாது, ஆனால் என்கிட்ட நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி பேசி நேரில் வர வைக்க பிளான் பண்ணிட்டார். நான் கொஞ்சம் உஷாரானதுனால இல்லைங்க பார்ப்போம், ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இவங்க எந்த மாதிரினா, இப்போ நடுவில் வர வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பெரிய ஹோட்டலில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே உட்கார வச்சு பேசுவாங்க. எப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மாரி இது. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ கூட என்கிட்ட சொன்னார். தமிழ்நாட்டில் நான் வரலன்னு சொல்லிவிட்டேன் அவர்கிட்ட. இல்லை சார், நெக்ஸ்ட் வீக்கில் பிளான் பண்ணிப்போன்னு சொன்னதுக்கப்புறம் என்கிட்ட சொல்கிறார் அவர், தமிழ்நாட்டிலே பெரிய டிஸ்ட்ரிபியூட்டரை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, நீங்கள் அவரை பார்க்கலன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாள் தான் டைமு, நெக்ஸ்ட் வீக்கெலாம் பண்ண முடியாது, சாரி, நான் துபாய்க்கு போயிடுவேன், நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு. என்னடா இது, நான் யோசிச்சிட்டேன் இதை தான் பண்ணுறாங்க அன்ட்டு உஷாரானதுனால நான் சொல்லிட்டேன், இல்லைங்க வேண்டாம், நான் பிளான் பார்ப்போம் சார், கொஞ்சம் ஒர்க் இருக்குது, வரலன்னு சும்மா சொல்கிறேன். சொன்னால் கூட அவர் ஒத்துக்கவே மாட்டுறாரு. இல்லைங்க, உங்கள் பிஸ்னஸ்ஸு பண்ணுன்னு சொன்னீங்க, அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் தான் வேஸ்ட் பண்ணுறீங்க, வந்துடுங்க, வாங்க சார், நாளைக்கு வந்துடுங்க, நேரில் வந்துடுங்க, 2 மணிக்கு தானே, வாங்கன்னு கூப்பிட்றாப்புல. அதனால் மக்களை யாருமே இருந்தாலும் இதுமாரி உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், யார் கூப்பிட்டாலும் இதுமாரி போய் மீட்டிங்கில் போய் மாட்டிக்காதீங்க. அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிஸியாக இருக்கிற மாதிரியே காட்டிப்பாங்க, டைம் பார்ப்பாங்க,
அப்புறம் கொஞ்சம் வெளியே போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் உங்களை பேச விட மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் உங்களை பேச வைப்பாங்க. மிடில் கிளாஸை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்ணியிருக்காங்க. டார்கெட் பண்ணி அவங்கக்கிட்ட எப்படியாவது பேசி நீங்கள் சின்னதாக ஒரு முதலீடு போட்டிங்கன்னா நல்ல ஒரு காசு எடுத்துடலாம். இது வந்து பிஸ்னஸ்ஸு, அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் உண்மை நடனா உங்களுடைய பணத்தை நீங்கள் அதில் போட வச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் அந்த ஆஃபீஸ் உள்ளே போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த மேட்ரு தெரியும். என்னன்னா நீங்கள் போய் ஆட்களை நீங்கள் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு ஆட்களை ஒன் பை ஒன் சேர்த்து விட்டிங்கன்னா தான் நீங்கள் போட்ட முதலீடு எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நண்பர்களே பார்த்து இருங்க, மாட்டிக்காதீங்க. நான் இந்த வீடியோவை அதனால தான் எல்லாருக்குமே தெளிவாக உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வீடியோ நான் பதிவு போடுறேன். நான் உஷாராயிட்டேன். எங்கள் ஒய்ஃபுக்கு நடந்தது, எனக்கும் இதே தான் நடந்திருக்கு. அதாவது எனக்கு மட்டும் நடந்தால் நான் போய் மாட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு பிஃபோராக எங்கள் ஒய்ஃபுக்கு போன வாரத்தில் நடந்ததுனால சேம் அவங்களுக்கு நடந்தது எல்லாமே வச்சு இப்போ எனக்கு அதே தான். இப்போ என்னென்ன பேசியிருக்காங்க அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு பதிவு போடுறேன். உஷாராக இருங்க. நன்றி. பாய்.